ஓகே. சார் ஸ்கிரீன் தெரியுதா? ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஷேர் இன்னும் ஆகல. ஓகே. ஷேர் ஆகல. எனக்கு இன்னும் வரல. ஓகே, ஷேரிங். ரைட். இப்ப ஷேர். பிரசர் சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சார் கேக்குதா? சார் மியூட்ல இருக்காரு நினைக்கிறேன். கேக்குதுங்க கோபிஜி. சூப்பர். ஓகே சார். ரொம்ப சிம்பிள் சார், இது ரொம்ப சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகே. சிடி டாலர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹிண்ட்ஸ் பிடிச்சிடலாம். சிடி cat postgresql.conf. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எனேபிள் பண்ணோம். pg hint plan dot enable equal to on. ஓகே, pg hint plan dot enable and ஒண்ணுதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நேத்து. plus ஆமா லைப்ரரி. ஓகே, அது கொடுத்தோம். இது நம்ம கொடுத்துட்டோம் ஆல்ரெடி, ரைட்டா? இது கொடுத்தோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் காமிக்கிறேன். உள்ள போனீங்கன்னா /dx நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, pg underscore hint planல எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. நவ் இப்போ பார்த்தீங்கன்னா /dt plus ஓகே select star from a where 1 equal to where a equal to 1 something வச்சுங்களா. எக்ஸ்பிளைன் ஹிண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை நான் a1 யூஸ் பண்ணால் 2 வாட் எவர் இட் இஸ், ரைட்டா? ஸோ /d ஸ்பேஸ் a1 கொடுத்தோன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் I2 அண்ட் I4 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஒன்லி ஸ்கேன் I4 தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு ஃபுல் ஸ்கேன் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கொடுப்போம் வரக்கில்ல செலக்டுக்கு அப்புறம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, செலக்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். சீக்வென்ஷியல் ஸ்கேன், இங்கே சீக்வென்ஷியல் ஸ்கேன் ஃபுல் ஸ்கேன், ரைட்டா? ஆஃப் A1 கொடுத்துட்டு ஓகேவா? ஓகே சார், இது வந்து டெவலப்பரும் இப்படி தான் யூஸ் பண்ணனும். செலக்ட்க்கு முன்னாடி தான் போடணும். டெவலப்பரும் இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்படி கொடுத்தீங்கன்னா நார்மல் இண்டெக்ஸ் ஸ்கேன். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா I4 யூஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, எனக்கு வந்து I5 யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் எனக்கு வந்து 2 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, I4 அண்ட் I2 இருக்கு இல்லையா. I2 யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேராக இங்கே போயிட்டு இண்டெக்ஸ் ஸ்கேன் டேபிள் நேம் என்ன இண்டெக்ஸ் I2 தானே. இப்போ டிஃபால்ட்டாக விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து I4 யூஸ் ஆகுது, ஒன்றுமே கொடுக்கலண்ணா, ரைட்டா? I2 தான் ஃபோர்ஸ் பண்ணணும், யூ கேன் கிவ் I2. I2 யூஸ் ஆகிடும். புரியுதா? ஸோ இது பண்ண மிஸ்டேக் வந்து இது அண்ட் எனேபிள் 2 கொடுத்துருக்கோம், அதை நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் நெஸ்டட் லூப் ஹேஷ்ஜான் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நெஸ்டட் லூப் ஹேஷ்ஜான் லாஸ்ட் டைம் எடுத்துருக்கு எதுக்குன்றது. ஸோ சின்ன டேபிளும் பெரிய டேபிளும் கம்பேர் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்தா நீங்கள் வந்து நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணணும். இந்த பெரிய டேபிள் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுக்கும்போது யூஸ் பண்ணலாம், ரைட்டா? ஸோ ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இதுதான் வந்து ஹிண்ட்ஸ் உடைய கான்செப்ட். ஹிண்ட்ஸ் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். டவுட் இருக்கு அதில்? ஓகே, இது வந்து ஆப்டிமைசர் நம்ம சொல்றோம். நெஸ்டட் லூப் ஜாயின் பண்ணு, இல்லனா இந்த மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அவரோட பிளானை நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகே, நம்ம சேஞ்ச் பண்றோம் பிளான். அதுதான் எக்ஸாக்ட். ஆப்டிமைசர் எப்படி இருக்கும்? சேம் சார், ஆரக்கிள் எப்படியோ அதே மாதிரி தான். கேதர் ஸ்டாட்ஸ் ரூல் பேஸ்ட் அந்த மாதிரி நேம் கிடையாது இந்த இடத்துல. காஸ்ட் ரூல் பேஸ் கிடையாது. இவங்க எப்படி இருந்தாலும் கேதர் ஸ்டாட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து அந்த என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அதை வச்சு தான் வந்து பிளானை கிரியேட் பண்றான், ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ரூல் கிடையாது. எல்லாமே வந்து லைக் அவனுக்கு என்ன அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு தான் பிளானை கிரியேட் பண்றான். டோட்டலாக ரூல் ஹிண்ட்ஸ்லாம் இங்க கிடையாது. பட் இங்க நிறைய இண்டெக்ஸ், அதாவது ஒரு காலத்துக்கு மல்டிபிள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலம் சூப்பரா இருக்கு. ஒரே காலத்துக்கு 2 இண்டெக்ஸ் பார்ஷியல் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் டேட்டாக்கு மட்டும் நீங்க இண்டெக்ஸ் கிரியேட். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களா. எக்ஸாக்ட்லி, அதாவது டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். டிபார்ட்மெண்ட் தான் 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. பட் வந்து டிபார்ட்மெண்ட் 1, டிபார்ட்மெண்ட் 2, டிபார்ட்மெண்ட் 3 தான் அந்த வேல்யூஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. இல்லை லெட்ஸ் ஹேவ் லைக் திஸ்: இன்டர்நெட் டிபார்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் HR டிபார்ட்மெண்ட் 3 இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா நீங்க அந்த பர்டிகுலர் வால்யூம் அதுக்கு மட்டும் இண்டெக்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஆர்க்கிள் 23 கொண்டு வந்துட்டாங்க, இந்த பார்ஷியல் இண்டெக்ஸ் கொண்டு வந்துடுறாங்க உள்ள.
ஸோ இந்த மாதிரி லைக் செட் ஆஃப் டேட்டாக்கு மட்டும் நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இது ஆர்க்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் டியூனிங்லேருந்து எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக் இண்டெக்ஸ்லாம் வந்துருச்சு இல்லையா? அவனே கிரியேட் பண்ணான், அவனே ட்ராப் பண்ணிப்பான், எல்லாமே அவனே பண்ணிட்டோம். ஓகே, அவன் இஷ்டப்படி. ஆனால் சம் டிபிஎஸ் பி டு செக் கரெக்டாக இருக்கா இல்லையா, அவன் கரெக்டாக யூஸ் பண்ணா இல்லையான்னு சொல்லணும், பார்க்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்துருச்சு. போஸ்ட்கிரஸ் வந்து நம்ம படிச்சது வந்து உங்களுக்கு இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. போக 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 டிக் பண்ண ஒரு வாட் யூ சே லாட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் நம்மளால பார்க்க முடியாது. நமக்கு தேவையான போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், what is that? டிபியா இல்ல, எங்க இருக்கு? போஸ்ட்கிரஸா? இது ஆரக்கிள். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இதான் கேட் ரெப்போ. இங்க நிறைய ரெப்போசிட்டரி இருக்கும். இதுல டவுன்லோடு பப் இதுதான் இல்லை 9க்கு தான் இருக்கு பாருங்க. டேக் திஸ் பெட்டர் சம்டைம். ஸோ இந்த ஆர்பிஎம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்ம எது தேவையோ நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த நம்ம பார்ட்டிஷன் பார்த்த மாதிரி பிஜி அண்டர் ஸ்கோர் பார்ட்மேன் ஒன்று இருக்கு. ஓகே, இதுல வந்து வாட் இஸ் தட் ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இன்க்ரிமெண்ட் இப்போ நிறைய இருக்கு. அதாவது ஓகே, நம்ம எது எதுக்கு தேவைன்றதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நம்ம ரெக்குயர்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது வந்து உங்களுக்கு டெவலப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பிஜி பவுன்ஸ் மாதிரி பிஜி பூல்னு ஒன்று இருக்கு, இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எதுவுமே அவ்வளோ இருக்கு உள்ள படிக்கிறதுக்கு நம்ம. ஓகே, தேவையானது போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல கோபி, இல்ல இல்ல. சரி, நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஆடிட் பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து லாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் வெறும் இன்சர்ட், டிடிஎல், டிஎம் எல்லாம் பண்ணோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் பிஜி ஆடிட் அவனும் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அது நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு, அது எதுக்காகனா லைக் எவ்வளோ செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டெலிட் பண்ணுறீங்க, தட் இஸ் ஃபைன் கிரைன் ஆக்சஸ் கண்ட்ரோல் மாதிரி ஃபைன் கிரைன் ஆடிட்டிங். ஸோ எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் டெலிட் பண்ணுறீங்க, எவ்வளோ அப்டேட் பண்ணுறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் லாக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பிஜி ஆடிட் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது. பிஜி ஆடிட் 17. சரி, ஓகே, பிஜி ஆடிட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பிஜி ஆடிட்டை. ஓகே, ஸோ இதில் சிடி டாலர் பிஜி டேட்டா சிடி PostgreSQL.com. இங்கே போயிட்டு பிஜி ஓகே. What happened? PG audit not access file. See. Let me check this one second. Default account should be. Okay.
PG audit control of such file directory. PG audit என்ன இருக்கு? Control of PG underscore PG audit underscore 17. Sorry. So control D. SU type. Let's see this. Okay, install பண்ணிடுறேன். Yes. Okay, now get better. CD PG data. Post this SQL.com. Okay, PG audit எடுத்துட்டோம். PG SQL FND. Okay. /dx. Create extension PG audit. Okay. So ஒன்று என்ன பண்ணியிருக்கோம், ஷேர் லைப்ரரியில் போயிட்டு நம்ம அந்த PG audit என்ரோல் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் PG audit extension PG கொடுங்க கோபி. /dx கொடுங்க, என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். PLPGSQL PG hint plan நம்ம இன்ஸ்டால் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து PLPGSQL வந்துடும் சார். ஓகே, மற்ற ரெண்டும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஹிட் நம்ம ஆட் பண்ணது ஆக்சுவலா. ஓகே, ஸோ லாக்ல போயிட்டு எனக்கு வந்து ஜஸ்ட் ரைட்டு DDL. ஓகே, லாக் ரோஸ் இருக்கட்டும், சில லாட் ஆஃப் நிறைய ஆடிட்டிங் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, நமக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் D 50G. ஸோ டிடிஎல்ஸ் லாக் பண்ணுறேன், ரைட்ஸ் அண்ட் என்னென்ன ரோஸ் அஃபெக்ட் ஆகுதோ அது நான் லாக் பண்ணுறேன். இப்போ ஓகே, இப்போ லாக்ல போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சின்ன கொஞ்சம் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்டீரியரில் போனால் நிறைய லாக், இன்னும் நிறைய இருக்குது, லாக்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம அதை பார்த்து படித்து நம்ம போட்டுக்கலாம். பட் எப்படி இன்ஸ்டால் பண்ண, எப்படி கான்ஃபிகர் பண்ண தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் 14 MB இருக்கு இல்லையா, டெலிட் MA. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட் செஷன் ஆடிட் ஆகுது. ஓகே, ரைட்டு டெலிட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் டெலிட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ insert into A, next from A1. Okay, drop table. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இதுவும் சொல்கிறேன், நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம ஆடிட் பண்ணுவோம். எல்லாமே ஆடிட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஓவர் ஹெட் தான். பட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட், நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆடிட் செஷன் லாக் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம். இன்க்ளூசிவ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். யாருமே ரெக்கார்ட்ஸ் தான் இவ்வளோ ரேட் இதெல்லாம் போடவே மாட்டோம், ஆடிட் பண்ண மாட்டோம். ஆடிட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி ஆல்டர் கமெண்ட் ஆடிட் பண்ணுவோம், இல்லை கிரியேட் ஆல்டர் பண்ணுவோம். ஏன்னா ஆல்டர் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, ஆல்டர் செஷன் அந்த மாதிரி ஆல்டர் கமெண்ட்ஸோ அதை பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் ஆடிட் பண்ணுறது, மற்றெல்லாம் மோஸ்ட்லி ஆடிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அதில்? இல்லை சார், இது வந்து ஓவராலாக இப்போ ஏதாவது இந்த மாதிரி டெலிஷன் இன்சர்ஷன் இந்த மாதிரி போச்சுன்னா லாக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதோட யூஸ். ஆமாம், ஆடிட்டிங்னால உங்கள் லாகிங் தானே, ஃபுல்லாகவே லாகிங் மட்டும்தான். ஓகே, ட்ராக் பண்ணுறது. ஆமாம், இது இல்லாமல் நீங்கள் லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் DDL DML அந்த மாதிரி தான் லாக் பண்ண முடியாது. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க லாக். ஓகே, யார் பண்ணான்னு எப்படி தெரியும்? அது நம்ம ட்ரிகர் தான் சார் எழுதணும்.
லாஸ்ட் டைம் நீங்க இதே தான் நீங்க ஆர்கல் அது வந்து அப்படி பண்ணதான் ட்ரிகர்ஸோ எடிட் பண்ணாதான் உண்டு அதுல. அப்படி ஜஸ்ட் அப்படி பார்க்கணும்னா இது இருக்கு பாருங்க. பிஜி எடிட் ஆப்ஷன்ஸ் தான் வில் செக் இட். ஸோ இதுல போனா தெரிஞ்சிடும். ஓகே, ஆப்ஷன்ஸ் இருந்தால் யூ கேன் யூஸ் திஸ். டாக்குமெண்டேஷன். இன்னொரு விஷயம், நீங்க வந்து கிரியேட் டேபிள் வந்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் நேம்லாம் வராது. இதெல்லாம் வந்து டைனமிக்கா பாஸ் பண்றான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது. இதெல்லாம் நார்மலா நீங்க வந்து டிடிஎல் லாக் பண்ணலாம். பட் இதுல வந்து பிஜி ஆடிட்ல எல்லாமே லாக் ஆகும். இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே லாக் ஆகும். சொல்றது புரியுதா? டைனமிக்கா நீங்க வந்து கிரியேட் டேபிள் நேம் கொடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லாகிங்ல வராது. வெறும் இந்த சின்டாக்ஸ் தான் வரும் தவிர உள்ள டேட்டா வரும். பட் பிஜி ஆடிட் லாக்ல எல்லாமே லாக் ஆகும். So logs, read, write, function, role, statement related to roles and privileges, grant and revoke, create, alter, drop தான் இருக்கு. DDLs, miscellaneous, fetch இல்ல சார். செட் கமாண்ட்ஸ் இதான் இருக்கு. இது எல்லாமே இவ்வளவுதான் நீங்க லாக் பண்ண முடியும். யூசர் வந்து எந்த யூசர் பண்ணான்ற லாகிங் இதுல இல்ல. லாக் கேட்டலாக், log client, and log level, log parameter, log relation, log statement. So, specify the master role to use the object auditing law. Multiple audit roles can be defined by granting them the master role. செஷன் ஆடிட் இருக்கு. இதான் நம்ம பண்ணோம். எந்தெந்த செஷன் என்ன பண்றாங்கன்றது. பட் நேம் இல்ல. அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லாகிங் இல்ல. டேபிள் selecting tables. இல்ல சார், செஷன் தான் வருது தவிர அதுல எந்த யூஸ்ன்றது வர மாட்டாங்க. யார் பண்ணாங்கன்னு வரல. மேபி இதுக்கு யார் ஆக்சஸ் இருக்காங்க பண்ணுவாங்கன்னு தான் போட்டிருக்கு தவிர ஆப்ஷன் தெரியல. செஷன் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கிறது. ஜஸ்ட் இது படிச்சு பாருங்க சார், உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம ஒரு பேராமீட்டரா நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ கேன் நோ என்ன பண்ணலாம்ன்றது. சரி, செஷன் தான் வருது, அந்த இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது. யார் பண்ணான்ற இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது. ஓகே, இது ரெண்டு இருக்கு அதுல. சார் இது ஐபி அட்ரஸ் வச்சு அது எதுவும் லாக் ஆகும். சார் சொல்லுங்க. இல்ல சார், இது அந்த சரி ஓகே யூசர் நேம் வராது. பட் எதுவும் ஐபியை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஐபிஸ் இந்த சிஸ்டம்ல இருந்து அந்த மாதிரிலாம் லாக் ஆகுமா? இல்ல இதுல வர்றது மட்டும்தான்? இப்போ டேட்ல அந்த டேட்ல அது பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தான் வருது. ஆமா, யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணும், ட்ரிகர் எழுதணும். நம்ம தான் எழுதணும். ஓகே, நம்ம எழுதணும் ஆப்ஷன்ல. லெட்ஸ் ட்ரை ஒன். ஒரு சின்ன இது போட்டு பார்க்கலாம், ஒரு நிமிஷம். Postgres ரைட்
நம்ம ரைட்டு கொடுத்தோம் இல்லையா, லாக் வந்து ஆல் கொடுத்துடலாமா? டீடைலுக்கு பதிலாக நான் ஆல் கொடுக்குறேன். above all. Okay, so let's see. So, connection information. Okay. இதுல ஓகே, நான் உள்ள கனெக்ஷன்ஸ் உள்ள வந்தோடனே லாக் ஆகல பாருங்க. /c /l டெஸ்ட். ஆடிட் டேட்டாபேஸ் நேம் ஓகே, ஆடிட்டர் வருது அண்ட் போஸ்ட்கிரிஸ் இல்லை இதுல டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கு அவ்வளோதான். ஓகே, ல கனெக்ட் ஆகுதா? சரி, ஒன் செகண்ட், Control D. Which PG /USR/PGSQL 17 PSQL okay /c test. It is okay, fine. Yes sir, the connection வரல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதை. ஸோ நீங்க ஆடிட் பண்றதா வந்து நம்ம நான் லாக் அண்ட் ட்ரிகர் மாதிரி ஆரக்கிள் எழுதுற மாதிரி இதெல்லாம் ட்ரிகர் வச்சு நம்ம ட்ரை பண்ண வேண்டியதுதான் ஆப்ஷன்ல. அங்கேயும் லாக் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்மேன் பார்த்தோம் இல்லையா, பார்மேன்ல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், ரெக்கவர் கமெண்ட் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஜஸ்ட் டிஃபரன்ஷியல் பேக்கப், குமுலேட்டிவ் பேக்கப் அதெல்லாம் எடுக்கலாம் இல்லையா. ஓகேவா, பட் எல்லாமே ஆப்வியஸ்லி நம்ம இன்டர்னலாகவே இந்த பிஜி பேஸ் பேக்கப் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பிஜி பேக் ரெஸ்ட்டுக்கு வந்து லைக் இதுவும் வந்து தேர்ட் பார்ட்டி தான். ஓகே, மோஸ்ட்லி இப்போ 17லையும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம வந்து ஓல்டு வெர்ஷன் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் த RPM ஃபர்ஸ்ட். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது எரர் வரும். சரி, what is this? Already installed. Excuse me. Control D. PG. ஓகே, ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, நீ ஜஸ்ட் இன்ஸ்டால் போட்டு இன்ஸ்டால் பண்ணால் போதும். அப்படி எரர் வந்ததுன்னா no dependency இல்லை no latest node but excuse me, yeah. So skip skip content இருக்குல்ல, அது கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த RPM நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ என்ன இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா cd/etc/பிஜி பேக் ரெஸ்ட் ஒரு கான்ஃபிகர் ஃபைல் இருக்கு.
got cat pg_pg backrest.conf. ஓகே, இந்த ஃபைல் தான் மெயின். ஓகே, ஸோ இதில் தான் வந்து நம்ம ஸ்டாண்ட்ஸான்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் வந்து நம்ம எந்த டேட்டாபேஸை நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கொடுக்கும். ஓகே, ஸோ அதுனா என்ன எடுத்திருக்கேன்னா தான், ஸோ டேட்டாபேஸஸ் வந்து குளோபல் அண்ட் டெஸ்டிங் ரெண்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 17 யூஸ் பண்ணும்போது இந்த வெர்ஷன் சப்போர்ட் பண்ணல, பட் லெட் மீ ட்ரை திஸ். விஐ ஃபர்ஸ்ட் வந்து .conf global same மெயின்ல எடுத்துட்டேன். ஓகே, ஸோ டெஸ்டிங் இங்கே வந்து நான் 17லயே ட்ரை பண்ணுறேன். R17 பேக்கப். ஓகே, ரெப்போ பாத். ஓகே, இது வந்து எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், நம்ம பேக்கப் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து எந்த டேட்டாபேஸை நம்ம பேக்கப் பண்ண போகிறோம், அதோட கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை போட்டுட்டு nothing is there. Okay, so periodic முடிச்சிட்டோம் இல்லையா? Okay, இதுல வந்து நம்ம I'm missing something, right? arclog on அதெல்லாம் கொடுத்தோம் நம்ம போஸ்ட்கிரஸ்ல. ஸோ ஒன்ஸ் கான்ஃபிகரேஷன் ஒன்றும் இல்லை, இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிஜி பேக்ரஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஒரு 2 என்ட்ரி ஆட் பண்ணுறோம். ஓகே, இது என்ன என்ட்ரி அப்படின்னா கேட் பிஜி எந்த டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்க போகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது வந்து எந்த லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ண அந்த பேக்கப்பை அண்ட் எந்த டேட்டாபேஸை நம்ம பேக்கப் எடுக்க போகிறோன்ற கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளோதான், எதுவும் நான் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் கான்ஃபில் சில என்ட்ரி பண்ணணும். சிடி $gdata postgresql.conf அந்த எக்ஸ்டென்ஷன் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, எடுத்துறேன் நான் இப்போ. ஓகே, archive mode equal to ஓகே, archive command வந்து பிஜி பேக்ரஸ்டோட கமாண்ட் யூஸ் பண்ணோம். ரைட், இது வந்து டிஃபால்ட் லொகேஷன் வந்து ரைட் undo set pg backrest stanza ஒரு கீவேர்ட் ஆக்சுவலா. ஓகே, இது ஸ்டாண்ட்ஸா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம என்ன நேம் கொடுத்துருமோ அதுக்கு டெஸ்டிங்ன்றத டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் வந்து டெஸ்டிங் ஆர்கிவ் புஷ் இதில் கீவேர்ட்ஸ் %p எங்க போய் ஸ்டோர் பண்ணோம் போட்டோம். and max all centers three wall level equal to logical replica logical. Okay, stanza backrest testing. So என்ன கொடுத்துருப்போம், /etc/pg backrest.conf டெஸ்டிங் தான் கொடுத்துருக்கீங்க பிஜி டேட்டாவா. ஓகே, ஸோ நவ் நிறைய just give start -d database. ஓகே, pg backrest இது கொடுத்தாலே போதும். stanza create
requires option pg-1 path. Does this stanza exist? pg1 path எங்க இருக்கு? Check this. Okay, Postgres RQ backup. So CD crystalline locations on check again. Please something now. Start. Okay, CD dot. Now PG backlist testing. Log level info stanza create. Stanza create records option PG. grep video supply ka grep bin grep post cat /pg backrest.com. So pg path 1 pg1 hyphen path equal to var lib pgsql 17 data. Right. So pg backrest stanza equal to testing. Okay. Stanza equal to testing. Log level equal to console info. Stanza. Then what is the mistake we are doing? Does this stanza exist? Yes, it exists. அது பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது கோபி பிஜிஐ பண்ணு பட் பார்த்தா இருக்கே சார் அதுல அந்த சின்டாக்ஸ் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்க தான் பார்க்கறேன் குளோபல் கேட்ட குளோபல் கொடுத்துட்டா குளோபல் இருக்கு repo1 path equal to okay warning backlist fine pg path 1 pg1 hyphen path testing correct equal to var lib pgsq 17 data. அது கமெண்ட் ஆயிருக்கு கோபி பிஜி1 Oh, பார்த்து இல்ல கமெண்ட் ஆயிருக்கு wait. Which PSQL? Okay. But the back was correct than I. 1 second. Echo cd /user/bin mv psql to psql folder. Okay. 1 second. cd /user/bin mv psql _old. ரைட்டா? இப்போ PSQL வந்து இங்க இருந்து கொடுக்கணும் நான் பார்த்தேன் profile. Okay. Which PSQL? Okay. PG_CTL. PG_.
ctl-d $pg data restart. This should have one first. Now let's see. Stanza create ada. Okay. One more option. பழைய வெர்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்தலாம். RPM mode on, backwards testing, push P command வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? PG stanza testing hyphen log level control info stanza hyphen create. Okay. PG underscore CTL hyphen D dollar G data stop. Okay. Cat. Cat Postgres SQL. Conf. PG backwards hyphen stanza equal to testing archive hyphen push. Okay. So series space dot series space dot series space 14 series space data a Postgres SQL dot shift G okay. Wall level logical correct slash usr slash pgsql 14 bin slash pg underscore ctl fnd slash varlib psql varlib then varlib pgsql 14 slash data stop. Okay. Oh, let's see this one. இது வந்து cd slash etc slash pg back pgbackers.conf. Okay. Testing pg pattern equal to R14. Okay. Okay. Now go here. P00 stands for great commodities option. PG1 hyphen path. நாங்கள் டேட்டாவோட பேத்து தானே கொடுத்துருக்கோம். ஆமா டேட்டா போட பேத்து தான் டேட்டா பார்த்தா கொடுங்க அந்த இடத்துல. ஓகே 14 டேட்டா தானே.
ஸ்டாண்ட்ஸா ஏன் வரலாங்களா? 14 data law. Fine, இதுல ஒரு பிரச்சனை இல்லை. இதோட ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டாண்ட்ஸா டெஸ்டிங் என்ன சொல்றோம்? PG1 hyphen path equal to PG1 hyphen path equal to var. Okay, let me change one. Sir. Testing தான் நமக்கு கொடுத்துருக்கேன். PG1 global repo 1 hyphen path, right? இது ஜங்கும் இல்லை இதுல. என் சிஸ்டம் நல்லா கேட்டது, எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன். Logical action is equal to 3. Archive underscore command equal to PG backrest hyphen hyphen stanza equal to testing archive push percentage P. ஒரு மிஸ்டேக் இல்ல. ஸ்டான்ஸா கிரியேட்ல என்ன பிரச்சனை? ஓகே, போர்ட் எதுவும் கொடுக்குமா சார்? அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்ல சார், அதெல்லாம் அங்கேயே எடுத்துக்கிச்சு இல்லை ஆட்டோமேட்டிக்கா. அந்த டேட்டா பார்த்து தான் ஃபுல் கிளஸ்டர் எடுப்போம். ஓகே. பிஜி பேக் ரெஸ்ட் பிஜி பேக் ரெஸ்ட். ஓகே, இப்போ பார்க்கலாம். இங்க வந்து ஆப்ஷன் ஸ்டான்ஸா கிரியேட்டர் கிரியேட் த ரெக்கார்ட் ஸ்டான்ஸா டேட்டா ஸ்டான்ஸா டேட்டா கரெக்ட். ஓகே, பிஜி backrest stanza equal to testing. PG backrest stanza equal to logல விட்டுருங்க. stanza create பண்ணிக்கலாம். stanza hyphen create, right? Request option PG1 hyphen path. Does this stanza exist? இது ஏன் இப்படி பண்ணுது? Okay. Cool. Okay. Repo 1 backrest கொடுத்துட்டோம்.
pg1 path equal to then run stanza equal to main கிடையாது stanza equal to testing தான் கொடுத்துருக்கோம் ரைட்டா pg backrest stanza equal to testing stanza stnz hyphen create correct தானே ஆப்ஷன் ஓகே ஸோ இல்லைன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம் ரைட்டா stanza equal to okay pg1 path right pg1 path equal to stanza equal to pg1 path equal to இங்க என்ன pg1 path cat etc/pg backrest confirm pg1 path வந்து இது ஓகே 14 ஓகே so info stanza begin log info okay log debug default எடுத்துக்கிட்டோம் warning unable to check pg1 db unable to connect to db name equal to postgres 5432 okay PSQL வந்து yes PSQL winner let me அப்போ இதை நான் மாத்திடுறேன் 1 second this gives 17 here 17 கொடுத்துட்டேன் okay I'll try here 17 கிளஸ்டர் போட்டுக்கலாம் எவ்வளோ பார்த்துக்கலாம் 17 ஓகே WQ இப்போ நான் கிளஸ்டர் 14 டவுன் பண்ணிட்டு நான் 17ல ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா எனக்கு வந்து 17 சப்போர்ட் பண்ணல பட் இதுல வந்து எனக்கு பிரச்சனை இன்ஸ்டால் பண்ண இது லேட்டஸ்ட் வெர்ஷன் நினைக்கிறேன் லெட் மீ செக் ஓகே 14/bin/pg_ctl -d stop இப்போ pg_ctl -d $pg data start by $2 okay /usr/bin/pg17 bin/pg_ctl -d $pg data start okay now stanzas are going to create okay so create ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டான்ஸான்றது ஜஸ்ட் pg1 பார்த்து கொடுத்து டேட்டா கிரியேட் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அதோடைய இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ கிரியேட் ஸ்டான்ஸா கிரியேட் கிடையாது டெஸ்டிங் சரி இப்போ நான் ஒன்றும் பண்ணல ஆக்சுவலாக பழைய வெர்ஷன்ல வந்து இந்த pg1 பார்த்து கொடுக்க வேண்டாம் பட் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு pg1 பார்த்து கொடுத்தா தான் எடுத்துக்கிச்சு நான் போட்டது வந்து 14 இது வந்து 17ல இல்லை இந்த பேக் கிரஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும் ஓகே ஸோ
இப்போ ஸ்டான்ஸா ஈக்குவல் டு டெஸ்டிங் கொடுத்துட்டேன். அண்ட் hyphen log level hyphen level console equal to info check. Again, probably we need to give check. Okay, stanza create வேண்டாம், testing. So primary some basic information கொடுக்கலாம். Okay, see. பேக்கப் இப்படி இருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்டான்ஸா கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்டான்ஸா கிரியேட் பண்ணுறது நத்திங் பட் எந்த டேட்டா கிளஸ்டர் எங்க போய் ஸ்டோர் பண்ண போறோம், ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்க போனீங்கன்னா யூ கேன் see the cd/1 or libla pg backrest. Okay, let's see this. So du-a, okay, date September 21st, September 2. Okay, இன்னைக்கு தான். Okay, இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இருக்கான். Let's take the backup. Okay, all server not archived. All segment was not archived before then 6000 time. Check the archive command to ensure that all options are correctly set, especially stanza. So vi okay. Postgres SQL. Okay. Stanza is testing archive specialized. General issue work by the stanza equal to testing, right? Start பண்ணிருக்கியா? Zone ஏதோ லாக் மிஸ் ஆகுது. One segment miss ஆகுது. Was not archived before the timeout. So 01C வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம். See. ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்து பார்க்கலாம் என்னதுன்ட்டு. Okay. ஃபுல் பேக்கப் எடுக்கிறேன். Backrest type equal to full. Okay. See.
ஸோ டைப் ஈக்குவல் டு ஃபுல் வந்து ஃபுல் பேக்கப் எடுக்கும், டைப் ஈக்குவல் டு டிஃபரெண்ட் ஃபுல் பேக்கப் எடுக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பேக்கப்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணல போதும். ட்ரான்ஸான்றது நம்ம எந்த டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கிறோமோ அது பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்றீங்க. செக் ஃபார் ஆல் PI I think I missed here. போர்ட்டா இதுனா 5414. போர்ட் இஷ்யூ இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் நான் தப்பா கொடுத்துருக்கேன். செக் போர்ட்டையும் செக் பண்ணுங்க சார். அப்போ என்ன சார்? ஆமா, போர்ட்டையும் செக் டிஃபால்ட் போர்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கும். இங்க ஆக்சுவலா டிஃபால்ட் போர்ட் தான் கொடுத்துருக்கோம். இங்க தப்பான போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த டேட்டாபேஸ் கிராஷ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இதுல. let me check this ஒரு நிமிஷம். அது ஆமா, அது அப்கிரேட் பண்ணப்ப நீங்க மாத்துனீங்க. ஆமா, நான் அப்கிரேட் பண்ணது அப்படியே நான் யூஸ் பண்ண முடியும். Active PostgreSQL.com, right? Open it. Okay. Let me create stanza. Start பண்ணல இல்லையா இன்னும்? ஸ்டார்ட். இப்போ ஸ்டான்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கலாம் இருக்கா இல்லையான்றது. பேக்கப் செக் ஸ்டான்ஸா கிரியேட் டேட்டா. Testing already exists. Okay, fine.
Now check repo one configuration primary. இந்த கரெக்டா தான் இருக்கு. எங்க இருந்து வருது இந்த சரி டேட்டா? was not occurred before the 100th minute. Varlib PG backlist, right? Start. Backup testing okay. Backup இப்பலாம் கரெக்டா தான் இருக்கு. Okay. திருப்பி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ எங்க இருக்கிறேன் அது? ஓகே. log என்ன இருக்கு? log path equal to var log backup கொடுத்துடலாமா? main இல்லையா? pg1 path stanza create okay. stanza create ஆயிடுச்சு. next வந்து take this one log path var log backrest. Alternatively pg1 போட்டு pg1 path log path equal to global sense var lib Vault segment was not archived before the 600 times out. Check the archive command to ensure that all options are correct, especially --- stanza. Cat postgresql.com --- stanza equal to testing. Archive command.
hyphen stanza testing. Group okay, RQ push was okay. Yeah. The path எடுத்துக்கலாம். Stanza testing yet stanza is a confusion group from the focus. Okay. RQ hyphen push backwards to one second. Full path of the correct. எனக்கு என் சேவல பக்கா ஒரு பிரச்சனை எனக்கு ஏன் பிரச்சனை வருது இதுதான் கமெண்ட்ஸ் நீட்டா வந்துடுச்சு எனக்கு பட் பிரச்சனை வருது சேம் எரர் தான் வருது திருப்பி இல்ல இல்ல எது கொடுத்தாலும் அதே புரியல இல்ல சார் எது கொடுத்தாலும் அதே எரர் தான் வருது இந்த ஸ்டான்ஸா எக்ஸிஸ்ட் என்ன எரர் வருது கரெக்டா run the start command if the stanza was previously stopped. Check the archive command. Correct இருக்கு. Run the start command. What is this name? Start command. Stanza. Stop. Okay. Start command கொடுத்தாச்சு. Testing PG1 data. Start script பண்ணியாச்சு. Start பண்ணியாச்சு. Updated for 5 hours. Okay. Stop field does not exist. It's okay. So ஒரு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது was not archived before us. எங்க இருக்கு cd pg underscore wall ஏன் அந்த கால் 25 கேட்குறான் நம்மகிட்ட ஒன்று தானே இருக்கு எங்கேருந்து எடுக்கிறோம் கன்ஃபியூஷன் இங்கே இருக்கோம் ஆர்கிவ் கான்ஃபிகரேஷன் ஒன்று பண்ணலாம் ஒரு வேற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம் வெயிட் 1 செகண்ட் சீரிஸ் ஃபேஸ் டாட் mpdir backup okay ch1
an hour. Postgres backup. Okay. So in this we have backup. a/etc/ post pg backup.conf. Backup. Select button. Backup. So we have testing. We have testing get test pg WQ. Now let's distance. It test. What? Testing stanza create the number. Stanza create. Okay. Stanza of test. Okay. Fine. Next one the check. Stanza check. Wait. PG PI shift G archive command and the stanza equal to test. Okay. PG ctl start. Start. Okay, now stanza create actually check. Testing is test. Mistake. Hey, इधर के PG backlist है. Header test hyphen stanza. Okay, என்ன வரும்? Command exit for complete successfully. Stanza create. Check all start. Testing backup my cluster. No, வரவே இல்லையே. All start test stanza. Left. Two 2.56. இது வால் செக்மெண்ட் ஆர்ச்சிவ்ல தான் ஏதோ ப்ராப்ளம் ஆன மாதிரி இருக்கு. பட் நம்ம எதுவுமே கொடுக்கலையே. அது எரரே புது அங்க கிளஸ்டர்ல இருந்து
சரி இப்போ புது இல்ல கிளஸ்டர்ல பார்த்தீங்கன்னா ஆர்கைவ் செட்டிங்ஸ்ல ஏதாவது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல ஆர்கிவ் கமெண்ட் ஆன் கொடுத்துட்டோம். அது பிஃபோர் த 6000 அது வந்து டிஃபால்ட்டா வெளியில வந்துருமா அந்த 60,000 மில்லி செகண்ட்ஸ் டைம் அவுட் இருக்கு. ஆமா அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கான். அதாவது 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருக்கான் நமக்கு. செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டு அதனால தான் லேட் ஆச்சு நமக்கு இங்க. ஸ்விட்ச் ஏதாவது பண்ணணுமா? பிஜி ஸ்விட்ச் அந்த மாதிரி ஏதாவது? சரி பண்ணி பார்க்கலாமே. One second. Okay. PSQ வருது. Slash in PG sir PGSQL icon 17 in slash PSQL select PG underscore switch file, right? Select PG underscore wall switch underscore wall down. Okay, no shell. Now Control D. Check. So 1 minute வரைக்கும் வெயிட் பண்றோம் அதுல. எங்க இது எடுக்கிறான்னு தெரியல. எனக்கு பேக்கப் டிஃபரன்ஷியல் பேக்கப் எல்லாமே எடுத்துட்டேன். விஸ்டோரும் பண்ணிட்டேன் அது. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல. மேபி இல்ல அது நான் பண்ண வெர்ஷன் வேற, இந்த வெர்ஷன் வேற. ஓகே வெர்ஷன் இஷ்யூங்கிறது சின்ன இஷ்யூ அதுவும் சொல்ல மாட்டானு கரெக்டா அந்த வால்ல தான் இஷ்யூ வருது. வால்ல தான் இஷ்யூ வருது. பட் ஏன் எடுக்க முடியல? ஓகே ஓகே இல்லை ஆகக்கூடாது, வந்துருக்கணுமே நேரம். ஆமா அதே இடத்துல தான் அடிக்குது. நாட் ஆர்ச்சிவ்ட் வாஸ் நாட் ஆர்ச்சிவ்ட் பிஃபோர் த சர்வர் லாக் ஃபார் எஸ் ஆப்ஷன் தான. லாக் எங்க போய் பார்க்கலாம்? சர்வர் லாக்ல சரி லாக் at future.log. Okay. Failed archive command pg backup testing. failed too many times. Testing கிடையாது, டெஸ்ட் தானே நம்மளுது இப்ப. இப்ப லேட்டஸ்டா நீங்க பண்ணது டெஸ்ட், முன்னாடி இருந்தது டெஸ்டிங். இப்ப அத டெஸ்ட் மாத்தி ரன் பண்ணி பாருங்க. போட்டுருக்கேன் மாத்தலையா? டெஸ்ட் தான் இருக்கு, டெஸ்ட் தான் ரன் பண்ணிருக்கீங்க. இங்க டெஸ்ட் தான் இருக்கு. ரீஸ்டார்ட் பண்ணிட்டா இல்லையா? அதெல்லாம் பண்ணீங்களே. வால்ல தான் பிரச்சனை காட்டுது. வால்னா அர்க்கேவ் ஃபைல் டூ many times. இந்த ஃபைல் இருக்கான்னு பாருங்க சார். இந்த 1bங்கிற ஃபைல் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா? archive ahead log file failed to many times, will try it later. 1b எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. அது ஏதோ லாக் ஆகாம இருக்கா இல்ல அதை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது இந்த ஃபைல். ஆனா இங்க ஒரு ஃபைல் காட்டுது, அங்க ஒரு ஃபைல் காட்டுது. இங்க 29ல காட்டுது. இது ஆல் செக்மெண்ட் ஃபைல். One second. Dot. ஃபைலே இல்லையே. 14 அது 14 போகுது சார். டேட்டா தப்பா? டேட்டா ஃபோல்டர். ஆமா டேட்டா பேக் 17 தான் போகுது. இது டேட்டா 17 போகுது. இங்க இருக்குங்க. தப்பான டேட்டால பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம். இங்கதான் அந்த 1b இது மாதிரி இருக்கு. அது எடுக்கிறதுக்கு தான் 1b இருக்கு இல்லையா? இருக்கு 1b இருக்கு. 29 ஒன்று காட்டுது. ஆனா இங்க நம்மளுக்கு 29 காட்டுது. எங்க ரைட் பண்ண ட்ரை பண்றோம்?
Okay, it's okay. Control C. வால் ஃபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணி ஏதாவது பிளாங்க் ஆகி அது பிளாக் ஆகி கிடக்கான்னு தெரியல. காப்பி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். சிடிபிஜி பேக்கப் தான் கொடுத்துருக்கேன். chmod 777 பேக்கப் கூட chmod 777 pg பேக்கப்ஸ் -r அதே மாதிரி பேக்கப்ல ஏன் உள்ள என்ட்ரியா போடலாம். Okay, is percentage of pass to archive push instead of percentage p? இல்ல percentage p தான் கொடுத்திருக்கோம். percentage p தான் கொடுத்திருக்கோம். டெஸ்டிங் ஏன் டெஸ்டிங்கே வருது? சரி, நீங்க சொல்ற மாதிரி நம்ம டவுன் பண்ணி ஃபுல்லா இருக்கு ரிமூவ் பண்ணிடலாமா? அந்த மாதிரி பண்ணிடலாம். pg_ctl data stop rm00 start. Okay. So, pg SQL pg SQL what? 17. Yeah, 17 data start. என்னாச்சு? could not start the server. Why? Invalid checkpoint record. அவன் ஆர்கேவ் தேடி பார்க்கறான், இல்லைன்னு சொல்றானோ. ஆமா, ரெக்கவர்ல பிரச்சனை ஆயிடுச்சு சார். ரிமூவ் பண்ணிடுவோம். இன்ஸ்டன்ஸ் எடுத்துடலாம். பட் கரெக்டாக தானே ரிமூவ் பண்ணியிருக்கோம். நம்ம செக் பாயிண்ட் கூட தானே பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன்றும் இல்லை. சரி, இங்க இருக்கு டெஸ்ட். சார் ரெண்டு டேட்டாலையும் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். தப்பு பண்ணிட்டான். ஒரு விஷயம் தான். see this control n control v. Okay, இங்க போயிட்டான். ஸ்டாப் வரலையா? ஆரம் ஸ்டாப் ஸ்டாப் pwd. Okay, initdb, right? db dot. Okay, test போடுங்க. postgresql.com shift g okay. G is going to start. Okay, okay. Now post stanza create பண்ண. Okay, stanza
stanza check, stanza create, right? Test. What it says, வேற ஏதோ error வருது. இல்ல அவன் சொல்றானா Hint on repo backup and archive info files exist but do not match the database. The correct answer. /etc/pg backups.conf ல என்ன கொடுத்திருக்கேன் டெஸ்ட் vi /etc/pg backups. Stuff backup. I'll use this one. pg backups. டெஸ்ட் இதெல்லாம் கட்டணம் கொடுத்தாச்சு. இங்க வாங்க டெஸ்ட் பிஜி கிரியேட் பிஜி பார்த்தோம் டேட்டா என்ன சொல்றோம்னா info test on repo backup and archive info files exist. Okay, but do not mess that with எங்க இருக்குது remove பண்ணு. பேக்கப் அண்ட் ஆர்கிவ் வந்து இதுக்குள்ள தான் இருக்கு இல்லையா, லிபுக்குள்ள தான் இருக்கு இல்லையா, சிடி பேக் சிடி பிஜி பேக்வெஸ்ட் ஆர்எம் ஹைஃபன் ஆர்எஃப் ஸ்டார். இப்போ போயிட்டு கிரியேட் இட் அகைன். create this create stanza. Okay, இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. now செக் கொடுத்தா டெஸ்ட் தானே. ஓகே so let's take one backup. Or log messages for log messages says pg test character date 2329. ஆமா இதுதான் tail hyphen f திருப்பி error. நான் சொல்ல ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுவார் இது ரைட் ஹேண்ட் அதே error வரும். The failed archive command was backup rest. இதுதான் வந்து fail வருது. push pg wall. pg1 path must be specified when relative all paths are used. is f used இல்ல கரெக்டா தான் கொடுத்திருக்கேன். PostgreSQL may pass relative paths even with %p depending on the environment. Okay, archive push command என்ன இதுதான் வரும். ஸோ பிஜி பேக்கர்ஸ்ல இதை புஷ் பண்ண முடியல இல்லையா. வந்து பார்த்து செட் ஆகலையா.
Okay. Push manually. இது எந்த பாத்துல இருக்கு? Data director. %HP. Stanza test archive push. PG wall. Dispost HP. கொடுத்தோன்னு நம்ம ஓகே. ஓ ஓ ஓ ஓகே. பேட்ச் தான் ப்ராப்ளம். ஃபுல் பேட்ச் பாத் கொடுக்கணும். லெட்ஸ் see this one second. Okay. ஓ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா புஷ் ஆகுது. அடா பாருங்களா. சின்ன விஷயம். செக் வந்துச்சு சார் சக்சஸ்ஃபுல்லா. சரி ஓகே. லெட்ஸ் பேக்கப் எடுத்துலாமா? ஒன் செகண்ட் டேக் தி பேக்கப். ஐயோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதுனா இவ்வளவு நேரம் டபுள் ஷூட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க செக் பண்ணப்ப இது கொடுக்காம கொடுத்தீங்களா? நீங்க இல்ல எனக்கு டைரக்டா வந்துருச்சு எனக்கு. இல்ல மல்டிபிள் ஆரக்கிள் ஹோம்ஸ் மல்டிபிள் போஸ்ட்கிரஸ் டைரக்டரிஸ் இருக்குல்ல, ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இது கன்ஃபியூஷன் தெரியல. லெட்ஸ் see செகண்ட். ஓகே செக் பேக்கப் எடுத்துடலாம். சரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இதுக்கு. ஸ்டாண்ட்ஸா செக் பண்ணிட்டேன். பேக்கப் இல்லையா? பேக்கப் எடுத்துடலாமா? ரைட். ஃபுல் ஐஃபோன் டைப் ஃபுல் செக் இல்ல, ஜஸ்ட் கிவ் பேக்கப். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்க போயிட்டு இன்கிரிமெண்டல் லிங்க் கொடுத்துக்கலாம். ஐஎன்சி இன்கிரிமெண்டல் டிஃபரன்ஷியல் பேக்கப் பண்ணிடலாம். டிஃபரன்ஷியல் பேக்கப் இஸ் சேம் ரைட்? யா. சரி இதே மாதிரி நீங்க மல்டிபிள் நீங்க டேட்டா போக போக மல்டிபிள் டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணி ரிஸ்டோர் பண்றேன் அப்படின்னா சேம் திங் அதே மாதிரி லைக் ஸ்டாப் restore recover it should be restore, right? Restore தான்.
ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப எடுத்துருச்சு. unable to restore because it okay remove பண்ணு எல்லாத்தையும். RF star ஓகே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். PWல restore பண்றேன் இப்போ. restore இல்ல செஃபலாட்டி restore சரி விஜி ஸ்டார்ட். இது வந்து இந்த recovery டாட் சிக்னல் ஃபைல் வருது. ஆமா அது மாதிரி எம்டியா வரும். ஸ்டார்ட் தட்ஸ் இட். அது போயிடும். அதுக்கப்புறம் இதோ போயிடுச்சு பாருங்க. பண்ணணும் ஸ்டார்ட் recovery பண்ண standby. ஆமா ஸ்டார்ட் பண்ண போயிடும். தட்ஸ் இட். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே ஸோ பிஎஸ்கே ஓகே இது புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு ஃபுல்ல ஓகே. ஸோ ஒன்றும் மேஜராக எதுவும் பண்ணல. ஓகே இந்த பாத் மட்டும் நம்ம நீங்கள் சிங்கிள் கிளஸ்டரில் போனால் ஈஸியாக இருந்திருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே அது ஆக்சுவலாக நம்ம 14, 15, 16, 17 எல்லா கிளஸ்டரும் இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் மாற்றி போடலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சேன். ஓகே இது புரியுது இல்லையா? புரியுது. நம்ம பிஜி பார்த்து தான் விட்டுட்டோம் நம்ம. அதாவது ஆமா ஆமா இந்த இல்ல ஃபர்ஸ்ட் நான் 14ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாவே. 17ல செக் பண்ணிட்டேன். 14 அது நான் மிஸ்டேக். அது பார்த்து தப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்து வந்து எங்க கிளாஸ் ஆயிடுச்சு. கோபி இந்த டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் பிராக்டிஸ் பண்றதுக்கு. இந்த டெக்ஸ்ட் தானே சார்? அது உங்களுக்கு பவுன்சர் எடுத்துறேன். பவுன்சர் பார்த்துடலாமா இப்போ? நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் இல்லையா சார்? நான் கிளம்பணும். நான் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படியே சார் நீ கிளம்புங்க. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 1 செகண்ட்.